இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆராதிக்கிறவர்களுக்கு ஆபத்து இல்லை. ஆராதனை என்றால் என்ன? ஏதாவது ஒரு பாட்டை பாடினாலே ஆராதனை என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பாடுகிற பாடலில் முதலாவது ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும். அது மட்டுமல்ல, அவரை போற்றி புகழ்ந்து பாடும் போதே அதில் இரண்டாவது ஜெபமும் இருக்க வேண்டும். உள்ளம் உருகி பாடிக்கொண்டே நம்முடைய மூன்றாவது காரியமான விண்ணப்பங்களையும் ஆண்டவரிடம் வைக்க வேண்டும். அப்படி ஜெபித்துக் கொண்டு பாடும் போதே கடந்த காலங்களில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து நான்காவதாக அவருக்கு நன்றியும் கூற வேண்டும். அதோடு ஆராதனை முடிந்து விடுவதில்லை. நம்முடைய ஆராதனையில் ஐந்தாவதாக அடுத்தவர்களுக்காகவும் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். இப்படி 5 காரியங்களும் அடங்கியதுதான் ஆராதனை. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இந்த புத்தியுள்ள ஆராதனை செய்கிற நாம் நம் உடலை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்பது மிக மிக முக்கியமானது ஒன்றாகும். வெறும் உதடுகளால் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யாமல் முழுமையான கீழ்ப்படிதலோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்பது அதுதான். ஆகவே ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்கிற வேத வசனத்துக்கு ஏற்ப மனதில் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இவ்வளவு விசேஷமான ஆராதனையை குறிப்பிட்ட பணி நேரங்கள் அல்லது சில நாட்களில் மட்டும் செய்யாமல் ஓய்வின்றி எந்நேரமும் முழு ஈடுபாட்டுடன் ஆண்டவரை நோக்கி துதித்துக் கொண்டே இருப்பதுதான் இடைவிடாமல் செய்கிற ஆராதனை. இடைவிடாமல் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கண்டினியூலி, வித்தவுட் எனி இன்டர்மிஷன், இன்ஸ்டன்ட்லி, ஆல்வேஸ் என்று பல வகைகளில் பொருள் தரக்கூடிய வகையில் பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பரிசுத்த வேதாகமத்தில் இடைவிடாமல் என்ற சொல் 16 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் இடைவிடாமல் செய்யக்கூடிய பல காரியங்கள் போடப்பட்டுள்ளன. அதில் முதன்மையானது ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதுதான். உலக பிரகாரமாக ஒரு பெரிய மனிதரை பார்க்கும் போது முதலில் குட் மார்னிங் என்றுதான் சொல்லுகிறோம். சாதாரண மனிதர்களுக்கே முதல் வணக்கம் சொல்லும் போது நம்மை உருவாக்கி வழிநடத்தி கொண்டு செல்லும் ஆண்டவருக்கு முதலில் நாம் ஆராதனை செய்து அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆராதனையின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்த தானியேல் நேரம் காலம் பார்க்காமல் ஆண்டவருக்கு இடைவிடாமல் ஆராதனை செய்து கொண்டே இருந்தார். அதற்குரிய பலனை ஆண்டவர் தானியேலுக்கு கொடுத்தார். ராஜாவின் கட்டளைப்படி தானியேலை கொண்டு போய் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். கட்டளையிட்ட ராஜாவே தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிற அதிசயத்தை பாருங்கள். ராஜா கேட்டது போலவே எந்த சிங்கத்தாலும் தானியேல் கிட்டவே வர முடியவில்லை. இப்பொழுது அதே ராஜா தானியேலை பார்த்து இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறார். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை பார்த்து கேட்கிறான். ஏனென்றால் தானியேலுக்கு சிங்கங்களினால் ஒரு சேதமும் ஏற்படவில்லை. தானியேலுக்கு இது எப்படி சாத்தியமானது? இடைவிடாமல் ஆண்டவருக்கு ஆராதனை செய்பவர்களுக்கு ஆண்டவர் கண்மலையும் கோட்டையும் துருகமுமாக மாறுகிறார். இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிற பிள்ளைகளை பிசாசும் அவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களும் ஏதாவது சேதம் விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் கூட ஆண்டவரை தாண்டி அவர்களால் போக முடியாது. அவர்கள் பொசுங்கி போய் விடுவார்கள். நமக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான வேலைகளில் இடைவிடாமல் ஆராதிக்க எனக்கு நேரமில்லை என்று நாம் சொல்லலாம். ஆனால் நாம் நினைத்தால் ஆண்டவருக்கு இடைவிடாமல் ஆராதனை செய்ய முடியும். நடந்து கொண்டே, வாகனம் ஓட்டிக்கொண்டே, வேலை செய்து கொண்டே என்று எப்படிப்பட்ட வேலைகள் இருந்தாலும் ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்து கொண்டே செய்யலாம். அதற்கேற்ற பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் கண்டிப்பாக நம்மை எல்லாவித ஆபத்துகளிலும் இருந்து காப்பாற்றுவார். இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சிங்கங்களை குறித்து ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். அவைகளால் நம்மை நெருங்கவே முடியாது. ஆனால் அவற்றால் நம்மை தொடவும் முடியாது. ஏனென்றால் நாம் இடைவிடாமல் செய்த ஆராதனை நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பான அக்கினி வளையத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி வைத்திருக்கும். அதை விசுவாசியுங்கள். ஆகவே எப்பொழுதும் இடைவிடாமல் துதியுங்கள்,
ஜெபியுங்கள். ஆண்டவரிடமிருந்து விசேஷித்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் எங்களை உருவாக்கிய நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் நீர் பாதுகாத்து கொண்டு வருகிறீரப்பா. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றியுள்ளவர்களாக எப்பொழுதும் இடைவிடாமல் நாங்கள் உங்களுக்கு ஆராதனை செய்து கொண்டே இருக்கிற பலனை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. உம்மை நோக்கி துதிக்க 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 எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சிங்கங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அவைகளால் எங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாதபடி எங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உம்மை துதித்துக் கொண்டே இருக்க, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதித்துக் கொண்டே இருக்க, உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே ஒரு உச்சகட்ட பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரீர் தாமே கிருபை பாராட்டுவீராக. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மிடத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம், வேண்டுதல்களை செய்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுடைய ஆராதனைகளின் மூலமாகவே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் செய்கிறோம். அதற்கேற்ற பலனை நீர் எங்களுக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.